நான் முருகன் பேசுகிறேன். கஷ்டம் வந்ததாலே கலங்காதே. அது உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்திலிருக்கும் சக்தியை வெளியே கொண்டு வர ஒரு வழி. அதை எதிர்த்து நின்று பாரு. நீயே உன்னைக் கண்டு ஆச்சரியப்படுவாய். கவலைப்படாதே என்று சொல்கிறேன். ஏனென்றால் நீ ஒருவனாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னை தாங்கிக் கொண்டு செல்கிறது. விழுந்தாயா? பரவாயில்லை, மீண்டும் எழுந்திரு. தோல்வி உன் முடிவு இல்லை, அது உன் வெற்றியின் முதல் படி. உன் மனசை உறுதியாகவை. பயம் வந்தால் என் பெயரை நினை, முருகா என்று அழை. உன் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி எழும். அதுதான் தைரியம். இது ஒரு காலம் மட்டும். இந்த இருள் நீங்கும், ஒளி வரும். அந்த ஒளியில் நீதான் பிரகாசிப்பாய். நம்பிக்கை வையு. உன்னையும் நம்பு, என்னையும் நம்பு. நீ வெல்லப் பிறந்தவன். அதை யாராலும் மாற்ற முடியாது. மனமே, நான் முருகன் மீண்டும் சொல்கிறேன். கஷ்டம் வந்ததாலே கவலைப்படாதே என்று சொல்வது மட்டும் இல்லை. அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒரு கல் பாதையில் கிடந்தால் அது தடையாக இருக்கும். அதே கல் உயரம் ஏறுவதற்கு படியாகவும் மாறும். உன் கஷ்டங்களும் அப்படித்தான். நீ அதை தடையா நினைக்கிறியா, இல்ல படியா மாற்றிக்கிறியா? நீ இப்போ சந்திக்கிற துன்பம் நாளைக்கு நீ பேசும் ஒரு கதையாகும். அந்த நாள்ல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனா விட்டு கொடுக்கல என்று சொல்லும் பெருமை உனக்கே வரும். எதுவும் சரியாக போகவில்லை என்று தோன்றும் நேரம் வரும். அப்பதான் வாழ்க்கை உன்னை சோதிக்கும். இவன் நம்பிக்கையை விடுவானா, இல்ல தொடர்ந்து போராடுவானா என்று. அந்த நேரத்தில நீ சற்றும் குலையாமல் நில். அதுதான் உன் வெற்றி ஆரம்பம். நினைச்சுக்கோ, வெற்றி அடைந்தவர்கள் யாரும் சுலபமான பாதை வந்தவர்கள் இல்ல. அவர்கள் எல்லாம் கஷ்டத்தை கடந்து வந்தவர்கள். அந்த கஷ்டம்தான் அவர்களை வலிமையாக்கியது. நீயும் அதே மாதிரி. இப்போ உன் மனசு கஷ்டப்படுது, சரி, ஆனா அது உடையவில்லை. அது இன்னும் நிற்குது. அதுவே உன் சக்தி. பயம் வந்தால் ஓடாதே, அதை நேராக பார்த்து நில். பயம் உன்னை கண்டு ஓடும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். ஆனா அந்த கண்ணீர் நீண்ட நேரம் இருக்காது. அது ஒரு நாள் சந்தோஷமாக மாறும். எப்போ மனசு தளருது, அப்போ சும்மா கண்களை மூடு. முருகா, எனக்கு துணை நிற்க என்று சொல். உன் உள்ளத்தில் ஒரு அமைதி வரும். அந்த அமைதிதான் என் அருள். காலம் மாறும், நிலையும் மாறும். இன்று உன்னை சோதித்த வாழ்க்கை நாளை உன்னை கொண்டாடும். நீ ஒளியாய் பிறந்தவன், இருளில் தங்க மாட்டாய். எழுந்து நில், முன்னே போ. என் வேல் உன்னை காப்பாற்றும். என் மயில் உன்னை முன்னே கொண்டு போகும். கண்ணே, பயப்படாதே. நீ இப்போது துன்பத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். மனசு சோர்ந்து போயிருக்கும். கண்ணீர் தானாக வந்து கொண்டிருக்கும். ஆனாலும் நினைச்சுக்கோ, நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் முருகன். உன் மனதில் நீ அழைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் நான் அருகில் நிற்கிறேன். நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை பலமாக மாற்ற வருது. இப்போ உனக்கு இருள் மாதிரி தோன்றலாம், ஆனா அந்த இருளுக்கு பின்னாடி ஒளி நிச்சயம் இருக்கு. உன் கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன். ஒவ்வொரு கண்ணீரும் நாளைக்கு ஒரு மகிழ்ச்சியாக மாறும். நீ இப்போது பொறுமையா இருக்கணும். நம்பிக்கையை விடக்கூடாது. நீ தனியாக இல்ல, நான் உன்னோட இருக்கேன். உன் தோளில கை வைத்து நிம்மதியா சொல்லுறேன். இது கூட கடந்து போகும். உன் உள்ளத்தில் தைரியம் இருக்கு, அதை மறக்காதே. எழுந்து நில், மெதுவா முன்னே போ. நான் உனக்கு வழி காட்டுறேன். கண்ணே, நீ இவ்வளவு கவலைப்படுறது எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ, நான் இருக்கேனே. நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நான் உன் பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ விழுந்தாலும் தூக்குறவன் நான், நீ அழுதாலும் துடைக்கிறவன் நான். இப்போ உனக்கு தோன்ற பிரச்சனை பெரியதாக இருக்கலாம், ஆனா என் கண்களுக்கு அது ஒரு சிறிய அலை மாதிரிதான். நீ இப்போ சும்மா மனசை அமைதியாவை. எதையும் அதிகமா யோசிக்காத. நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் சரியாகிடும். நீ ஒவ்வொரு தடவை பயப்படும்போது உன் உள்ளத்தில என் பெயரை சொல்லு. அந்த நிமிஷமே உனக்கு ஒரு அமைதி வரும். கவலை உன்னை தள்ள வந்தாலும் நம்பிக்கை உன்னை முன்னே கொண்டு போகும்.